இவர் போட்ட ட்வீட்டுக்கு இவர் மேல வழக்கு பாய்ஞ்சிருக்கு, கைது நடவடிக்கைகள் வரைக்கும் அந்த விஷயம் போயிருக்கு. இப்போ இதை தாண்டி முறியடிப்பதற்காக விஜய் அவர்களை தொட்டுப்பாரு அப்படின்னு அந்த விஷயத்தை திசை திருப்புகிறாரா? விஜயை மாட்டி சிக்கலில் சிக்க வைப்பதற்கான சூழ்ச்சி செய்கிறாரா ஆதவர்ஜுனா என்ற ஒரு கேள்வி எழும்புது. அரசியல்ல நேத்து காலத்துக்கு வந்தவர்ல அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள், புரியுதுங்களா? திமுகவோட 10 ஆண்டுகள் பயணம், விடுதலை சிறுத்தைகளோட பல ஆண்டுகள் பயணம். எந்த கட்சியிலும் இல்ல நிலையா நான் இல்ல அப்படின்றத நிலையா இல்லைன்னா செந்தில் பாலாஜி எங்க இருந்து வந்தாரு? பி.கே. சேகர்பாபு எங்க இருந்து வந்தாரு? ஏவாவேல் எங்க இருந்து வந்தாரு? ஜெகத் ரட்சகன் எங்க இருந்து வந்தாரு? அவங்களாம் சிவசங்கர் எங்க இருந்து வந்தாரு? திராவிட கட்சிகளுக்குள்ளே இருக்காங்க. யாரு? திராவிட கட்சி திராவிட திமுக எந்த திராவிட கட்சி இல்லையா? இல்ல திமுக திராவிட கட்சியா இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் எந்த கட்சி? திராவிட கட்சியோட கூட்டணி. ஏன் அப்ப ஆதவர்ஜுனா அவர்கள் மீது மட்டும் ஒரு பார்வை, செந்தில் பாலாஜி, ஏவாவேலு, இவங்க பி.கே. சேகர்பாபு இவங்க மேல எல்லாம் ஒரு பார்வை வைக்கிறீங்க? ராஜகண்ணப்பன்ல இருந்து இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்கள்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட 9-10 பேர் அதிமுகல இருந்து வந்தவர்கள் தானே இன்னைக்கு உங்க துறையில அமைச்சர்களா இருக்கிறாங்க. ஏன் திமுக ஆட்களே இல்லையா? அப்போ இல்லையான்னு கேக்குறேன். இவ்வளவு பேர் வந்தப்பவுமே அதிமுக 2 முறை தொடர்ச்சியாக ஆட்சி அமைச்சது, ஒத்துக்கிறீங்கல்ல?